சதீஷ் ப்ரோ, என் வண்டிக்கு ஒயரிங்க்கு 4000 ரூபாய் போட்டிருக்கீங்க. என் வீட்டுக்கு மிச்சமான ஒயரிங் இருக்குது. எங்கள் வீடு கட்டி முடிச்சும் போது அந்த ஒயரிங் யூஸ் பண்ணிக்கலாமா? ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமேட்டாவது இருக்கா இல்லையா? வீட்டுக்கு போகிற ஒயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட்டு, நம்ம காரில் உள்ளதெல்லாம் டிசி கரண்ட்டு. ஸோ அந்த ஒயருக்கும் இந்த ஒயருக்கும் நிறைய டெக்னிக்கலாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மெயினான என்னதுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிஃப்ரென்ஸ் இருக்கும். வீட்டுக்கு வந்து 110 வாட்ஸு ஏசி கரண்ட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாண்ட்ஸு ஒரு அலுமினியமோட காயிலோட திக்னஸ்ஸு, காப்பர் காயிலோட திக்னஸ் மாறும். நம்ம காரில் வந்து டிசி 12 தான் வரும். ஸோ 12 வோல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்ட்ஸு அதோட திக்னஸ் எல்லாமே மாறும். ஸோ இந்த திக்னஸ் மாறும்போது கரண்ட்டோட ரெசிஸ்டிவிட்டியும் மாறும். ஸோ நீங்கள் ஒயர் போடுறீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா ஒயரையும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ கார்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோவுக்கு வந்து மெயின் கேபிள் வந்து வேறு திக்னஸில் இருக்கும். 0, 12, 2, 3, 4ன்னு. ஸ்பீக்கருக்கு வேறு திக்னஸ் வரும். காரில் உள்ள என்ஜினுக்கு போகிறதெல்லாம் வேறு திக்னஸ் வரும். இன்ஃபோர்டைன்மெண்ட்டுக்கு போகிறது வேறு. இந்த மாதிரி ஒன்றொன்றத்தோட பவர் கன்சப்ஷன், ரெசிஸ்டன்ஸ், ஆம்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதாவது உள்ளே இருக்க ஒயரோட திக்னஸை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வண்டியில் என்ன அக்சசரி போட்டாலும் நீங்கள் போடுற அக்சசரிக்கு என்ன ஒயர் திக்னஸ் போடணும்னு ப்ராப்பராக மெஷர் பண்ணி போடணும். கண்ணா பின்னான்னு இருக்க ஒயர்லாம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணோன்னா அதுக்கப்புறம் வண்டி எரிஞ்சு போச்சு, புகஞ்சு போச்சுன்னு போய் நடு ரோட்டில் நிற்க வேண்டியதான். இதில் எவ்வளோ மேட்டர் இருக்கா? ஓகே, தேங்க்யூ ஃபார் த கிளாரிஃபிகேஷன்.